Hi friends, welcome to CBC class 12th Maths second chapter miscellaneousக்கு முன்னாடி இருக்கிற example 6க்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். Find the value of sin inverse of 3π/5. இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கள, அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்கள் வீட்டு பையனா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஓகே, இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் சம்மந்தம் கூட. ஆமாம், சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ முக்கியம். கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 60,000 தாண்டி நிற்கிறேன். சீக்கிரமாக 100K அடிக்கணும் ஆசை இருக்காது எனக்கும். ஓகே, உங்கள் வீட்டுக்கு பையனாக நினச்சி பண்ணுறேங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin inverse of 3π/5. இப்போது இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, sin inverse of sin 3π/5. கொஸ்டினே தப்பாக இருக்கிறேன். sin inverse of sin 3π/5. ஸோ நல்லா ரீகால் பண்ணிக்கோங்கப்பா. இங்கே பாருங்களேன், ரீகால். இந்த மாதிரி இருந்தால் நம்ம கேன்சல் பண்ண முடியும். sin inverse of sin தீட்டான்னு இருந்தால் இதையும் அடித்து வெறும் தீட்டா மட்டும் எழுதிக்கலாம். பட் இட் இஸ் பாசிபிள் ஒன்லி தீட்டா பிலாங்ஸ் டு என்னோட ரேஞ்ச், அதாவது பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்குள்ளே இருக்கணும். இருந்தால் தான் பண்ண முடியும். sin inverseோட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2.1 எக்ஸைஸ் முன்னாடி ஒரு டேபிள்ஸ் படிக்க சொல்லியிருப்பேன், ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம்ம எக்ஸைஸை கூட போய் பாருங்கள் வீடியோஸில். அந்த டேபிளில் போட்டிருக்கோம் sin inverseக்கானது என்னென்னா 0 to 0 இல்லை, சாரி, -π/2, +π/2 இருக்கும். இந்த இன்டர்வல்குள்ளே இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். இது வந்து -90 டிகிரி, இது வந்து +90 டிகிரி. கரெக்டாக? இப்போ ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். இப்போ இந்த 3π/5 என்ன வேல்யூ பாருங்கள். 3 × πனா 180/5 கேன்சல் பண்ணிட்டா 36 டைம்ஸ். ஸோ 3 × 36 108 டிகிரி. அப்போது அது 108 டிகிரியா. 108 டிகிரி நான் எப்படி எழுத போகிறேன்னா, இங்கே பாருங்களேன், sin inverse of sin 180 - 72 டிகிரின்னு எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ 180 - 72 108 டிகிரி தானே வரும். 180 - 72. ஸோ இப்போது அவ்வளோதான். இப்போது இங்கே பாருங்கள், sin inverse of sin, இங்கே பாருங்கள், ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஐடியா. அந்த கான்செப்ட் தெரியுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேவா? பார்த்து தான் புரியும். இப்போது sin of 180 - 72 பாருங்கள். 180னா இங்கே, 180 மைனஸ்னால் இங்கே வரும். 179 178 அப்படி இங்கே வரும். ஸோ இந்த குவாட்ரண்ட் ஆல் சில்வர் டீ கப், சில்வர்னால் இங்கே, இந்த குவாட்ரண்ட் தான் நமக்கு வருது. ஸோ இங்கேயும் சைனு தான், சைனுக்கான ஏரியா தான் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ அது பாசிட்டிவ் தான். ஸோ சைன் போட்டு 72 டிகிரின்னு முடிச்சிடும். இப்போ இந்த சைன் இன்வர்ஸ் சைன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 72 டிகிரி. ஆன்சர் இப்படி 72 டிகிரிலாம் விடக்கூடாது. அதை நம்ம எப்படி மாற்றணும்னா, இங்கே பாருங்கள், 72னா என்னென்னா அதை வந்து ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு π/180. ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும், இதை வந்து 2 டேபிள் அடிக்கலாம். 36 90, அப்புறம் 9 டேபிள் அடித்தா 10 4, இது வந்து 2π/5. அப்போது 72 டிகிரிங்கிறது என்னது, 2π/5. ஸோ நீங்கள் இப்படி கூட எழுதலாம். இல்லைனா இதே சம்மை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே 72 டிகிரி 2π/5ன்னு மாற்றிட்டு இப்படியும் போட்டுருங்க. sin inverse of sin 180 π - 2π/5 இப்படி போட்டிங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக் ஆன்சரும் இதே மாதிரி தான் சேமாக இருக்கும். ஸோ இது கேன்சல் பண்ணிவிட்டா, ஸோ sin inverse of sin 2π/5. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டா வெறும் 2π/5ன்னு வந்துடும். ஓகேவா? இப்படி போட்டு மாறும். ஏன்னா நமக்கு வந்து டிகிரியில் யூஸ் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் ரேடியன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இப்படியே மாற்றிடுங்க. இந்த 72 டிகிரியை 2π/5ன்னு மாற்றிட்டு எப்படி டிகிரியாக மாற்றணும், 72 × π/180 போட்டால் டிகிரியாக மாறிடும். ஓகேவா? ரேடியனில் மாறிடும், டிகிரி ரேடியனாக மாறிடும். ஸோ இது கேன்சல் பண்ணுறா 2π/5. இங்கே 2π/5, இங்கே π. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டெப் இங்கே வந்துடும். புரிஞ்சுதா? ஸோ இப்படியே எழுதிக்கோங்க. ரைட்? ஸோ இது எக்ஸாம்பிள் முடிஞ்சு நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ.